அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ், ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக்கில் இருக்கிற நம்முடைய ஃபேமிலிஸ், உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஏன்னா நம்ம இந்த பூமியில் ஒரு பெரிய குடும்பமாக இருக்கிறோம். சரியா? நாங்கள் எல்லாம் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுறோம். நீங்கள் எங்களை நினச்சி ஸ்தோத்திரம் பண்ணு, ஜெபம் பண்ணுங்க. ஒருவரோடு ஒருவர் நம்ம கர்த்தருக்காக இந்த பூமியில் பயணிக்கிறோம். அதிலும் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் ஆவியானவரோடு என்ற ஒரு டாப்பிக்கில் ஆண்டவர் அன்னன்னைக்குரிய உணவை நமக்கு கொடுத்து நம்மை உருவாக்கி கொண்டே வருகிறார். இன்றைக்குரிய அந்த பரலோக உணவு என்ன வாசிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 3ஆம் நிருபம், வாசிக்க வேண்டிய வசனம் 3ஆம் வசனம். சகோதரர் வந்து, நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார் அருமையான ஒரு வார்த்தை. சகோதரர் வந்து, நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய், சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய். சத்தியம் வேர்டு. அப்போ சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்திய ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள் நடத்துவார். இதெல்லாம் பேசிக்கிட்டு வரோம் நம்ம. அப்போ அந்த சத்தியத்தை கேட்கறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. சரியா? சத்தியத்தை அறிவது, அறிந்து கொள்வது, அது ஒரு இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸு. அதையும் தாண்டி சத்தியத்துக்குள்ள நடக்கிறோம் பாருங்க. உதாரணமா, ரட்சிப்பு என்றால் என்னன்னு தெரியாமல் இருந்தோம். சால்வேஷன் என்பது அது ஒரு சத்தியம். மனம் திரும்புதல், பேப்டிசம், அனாயிண்டிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், இதெல்லாம் ஒவ்வொரு சத்தியங்கள். இதெல்லாம் ஒரு காலத்தில் நமக்கு தெரியாமல் இருந்தோம், கிடைக்க வாய்ப்பு இல்லாமல் இருந்தோம், சந்தர்ப்பம் இல்லாமல் இருந்தோம். ஆனால் இப்போ நம்ம அதெல்லாம் பெற்றுக்கொண்ட பிறகு சத்தியத்தை அறிந்தோம், சத்தியத்தை கேட்டோம். இப்போ அந்த சத்தியத்துக்குள்ளே நடக்கிறோம். சத்தியத்துக்குள்ளே நடக்கிறது நம்மால் சுய புத்தியின் மேலே சார்ந்திருந்தால் நடக்க முடியாது. அந்த சத்தியத்துக்குள்ளேயே நடக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசை நமக்கு வேணும். ஆமேன். ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு சொல்லி கொடுக்கணும். வசனம் சொல்றது பாருங்க, அழகான ஒரு வசனம் பைபிளில் 119ஆம் சங்கீதத்தில் 105ஆம் வசனம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், பாதைக்கெல்லாம் வெளிச்சம். கால்க்கு அது தீபம். இப்படி நின்னா கீழே ஒரு தீபம் போல தான் இருக்கும். தீபம்னா தெரியும், கொஞ்சம் போல லைட் எரியும். ஆனால் விசுவாசத்தோடு முதல் படி அடித்தா அது பாதைக்கெல்லாம் வெளிச்சம், நம்முடைய பாதைக்கு வெளிச்சம் காட்டும். அதுதான் பரிசுத்த ஆவியானுடைய கிரியை. அப்போ ஆவியானவருடைய வெளிச்சத்தோடு நீங்கள் பைபிள் வாசித்தீங்கன்னா அந்த வசனம் உங்களை நடத்தும். எப்போல்லாம் ஒரு நெருக்கடியான நேரத்தில், கஷ்டமான நேரத்தில், பலவீனமான நேரத்தில், ஏதாகிலும் ஒரு போராட்டமான நேரத்தில் அந்த ஆவியானவருடைய நடத்துதலை ஈஸியாக வசனத்தின் மூலம். ஒரு காலத்தில் பாருங்கள், நம்ம கைப்பிடிச்சு நம்ம அப்பா நடத்தி கூட்டு போனாங்க. இன்றைக்கி பாருங்கள், நம்ம பிள்ளைகளை நம்ம நடத்துகிறோம். ஒரு காலத்தில் நாம் இப்போ நம்ம நடக்கிறோம். அதை மாதிரி ஆவிக்குரிய ஜீவியத்தில், அபிஷேகத்தில் வளர 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 ஆண்டவர் உங்களை நடத்துகிறதை பார்க்கலாம். வழி நடத்தும் சத்திய ஆவியானவர். சரியா? அவர் யாரு? வழி நடத்தும் சத்திய ஆவியானவர். அப்போ இந்த வழி நடத்துதல் கர்த்தர் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க ஒவ்வொரு நாளும் உங்களை வழி நடத்தணும் இல்லையா? வழி நடத்துதல் ரொம்ப முக்கியம் பிரியமானவர்களே. சில பேர் கொஞ்ச காலம் சரியாக நடத்தப்படுறாங்க, கொஞ்ச காலத்துக்கு பிறகு அவங்களுக்குன்னு ஒரு ரோடு போட்டு அந்த ரோட்டில் நடக்கிறாங்க. அப்படியா? இல்லை, உங்களுக்குன்னு ஒரு பாதையை கர்த்தர் வச்சிட்டார். அந்த பாதையின் வழியாய் நடக்க ஜெபம் பண்ணலாமா? அப்படியே கைகளை உயர்த்தி பிள்ளைகளெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிடலாமா? எங்கள் பரிசுத்த பிதாவே, ஐயா, ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த வழியில நடவுங்கள், வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்ற சத்தம் ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளுக்குள்ள கேட்கட்டும். அப்பா ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சத்தியத்தில் நடக்கிறது எவ்வளோ பாக்கியம். உங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி ஒரு கிருபையை அளவில்லாமல் கொடுங்க. இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைங்களுடைய இருதயத்தில் என்ன கன்ஃபியூஷன் இருக்குதோ, என்ன ஏதோ ஒரு டென்ஷனாக இருக்காங்களா, ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கா, இயேசுவின் நாமத்தில் அது நீங்குவதாக. ஒரு நாள் முழுவதும் இன்பமாய் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன்.
கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் ஷேர் பண்ண மற்றவங்களுடைய இருதயத்துக்குள்ளாக இந்த வார்த்தை போக போக நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. சரியா? God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.